Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2024க்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில் கொஷின்ஸ் எதுன்றதை பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு சின்ன லைக் மட்டும் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 10th சயின்ஸில் உங்களுக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு 3 போர்ஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்களா. இதில் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 7, 8, 9, பயாலஜியில் சாப்டர் 12லேருந்து 18 வரைக்கும் உங்களுக்கு இதுதான் போர்ஷன். இப்போ இந்த போர்ஷனில் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் 4 மார்க் கொஷின், அதில் நமக்கு எதெல்லாம் முக்கியமானது, அப்புறம் 7 மார்க் கொஷின், ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 7 மார்க் வரும், கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 7 மார்க் வரும், பயாலஜிலேருந்து ஒரு 7 மார்க் வரும். இந்த 7 மார்க் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு 2 மார்க்கையும் ஒரு 4 மார்க் கொஷினையும் சேர்த்து ஒரு 7 மார்க்காக கேட்பாங்க. அப்போ அந்த 2 மார்க்குக்கு 3 மார்க்காகவும் இந்த 4 மார்க்குக்கு 4 மார்க்காகவும் வச்சுட்டு 7 மார்க்காக சேர்த்து வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 4 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். அதே போல் 7 மார்க் கொஷின்ஸும் அட்டன் பண்ணிடலாம். புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் தரவு பண்ணாவே போதும் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, கம்பல்சரி கொஷினில் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் 2 மார்க் கொஷின் ஆன்சர்ஸும் அண்டு ப்ராப்ளம்ஸ்க்கும் உங்களுக்கு தனியாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிறீங்க, சரியா? ஸோ இப்போது நான் உங்களுக்கு புக் பேக்கில் கொஷின் நம்பர் சொல்கிறேன், சரியா? ஸோ ஒவ்வொரு சாப்டர்லேயும் புக் பேக்கில் அந்த டீட்டெயில் கொஷினில் உங்களுக்கு கொஷின் நம்பர் சொல்கிறேன். இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை படிச்சுருங்க. சாப்டர் 1ல் டீட்டெயிலில் கொஷின் நம்பர் 1, 2, 4, 5, 7 இது எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது இந்த சாப்டர் 1ல். தென் சாப்டர் 2ல் கொஷின் நம்பர் 1, 3. சாப்டர் 3ல் கொஷின் நம்பர் 1, 2. தென் சாப்டர் 4ல் கொஷின் நம்பர் 2 and 5. இது இந்த 4 சாப்டர்ஸும் உங்களுக்கு ஃபிசிக்ஸில், சரியா? அடுத்து கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு சாப்டர் 7, 8, 9 இந்த 3 சாப்டர்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3 சாப்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு பார்த்தோன்னா சாப்டரில் 7ல் கொஷின் நம்பர் 1, 4, 5. சாப்டர் 8ல் கொஷின் நம்பர் 1, 3. சாப்டர் 9ல் கொஷின் நம்பர் 1, 2. இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் முக்கியமானது. இதில் இந்த சாப்டர் 8ல் மட்டும் ஒரே ஒரு இன்டீரியர் கொஷின் சொல்கிறேன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயன், இந்த இன்டீரியர் கொஷினையும் சேர்த்து படிச்சுக்கிறங்க, சரியா? அடுத்து பயாலஜியில் உங்களுக்கு சாப்டர் 12லேருந்து சாப்டர் 18 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த சாப்டர் 12லேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பயாலஜி போர்ஷனில் இம்பார்ட்டண்ட்டான இந்த 4 மார்க் கொஷின்ஸ் எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். டீட்டெயில் கொஷின் சாப்டர் 12ல் கொஷின் நம்பர் 1 and 2. சாப்டர் 13ல் கொஷின் நம்பர் 1, 3. சாப்டர் 14ல் கொஷின் நம்பர் 2, 4, 5. சாப்டர் 15ல் கொஷின் நம்பர் 1, 2, 4, 6. கொஷின் நம்பர் 16ல் சாப்டர் 16ல் கொஷின் நம்பர் 1 and 3. சாப்டர் 17ல் கொஷின் நம்பர் 1. சாப்டர் 18ல் கொஷின் நம்பர் 1 and 3. இந்த சாப்டர் 17ல் இந்த ஃபஸ்ட் கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ்.
சரியா? ஸோ இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸை கரெக்டாக நோட் பண்ணிடுங்க. இதில் நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி தரோவாக இருப்பீங்க. சப்போஸ் இதில் நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிக்கலையோ அது எல்லாத்தையும் படித்து முடிச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லா 4 மார்க் கொஷின்ஸும் அட்டன் பண்ணலாம். அந்த ப்ராப்ளம் அது மட்டும் நான் தனியாக உங்களுக்கு கொடுத்துறேன். ஏன்னா உங்களுக்கு 5 மார்க் ப்ராப்ளம் 4 மார்க் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. அதே போல் 2 மார்க் ப்ராப்ளம் வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ இல்லை மாற்றி கூட கேட்பாங்க. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு தனியாக ப்ராப்ளம்க்கும் ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கும் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ இந்த போர்ஷனை முதல்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிற சொல்லுங்கள். அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த லைக்கை மறந்துடாதீங்க. சரியா? ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் அந்த லைக் நமக்கு விழுந்துற போகுது. நீங்கள் அந்த லைக் பண்ணுறது மூலமாக எனக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூடியூபுடைய அல்காரிதம் வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.